யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிட்டு படம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன் நான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கணும். அத நம்ம தப்பா காட்டவே இல்ல. எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான். எப்படி குழந்தை பிறக்குது அப்புறம்? இது என்ன கேள்விங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யம் இல்ல, யதார்த்தம் இல்லன்னா புருஷனும் விட்டு போயிடுவான், பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான். என்னோட படத்துல நான் ஒரே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். லெட்ஸ் டேக் திஸ் இஸ் சேலஞ்ச். நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். அப்படி திட்டினீங்கன்னா என்னோட படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட். ஒரிஜினல் கண்டென்ட். நான் ஏன் வந்து இத பத்தி இவ்ளோ பேசுறேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில. சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். டு பப்ளிக் கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு. ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல. ஒண்ணு கூட ஒரிஜினல் இல்ல. இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன். எதுவுமே நீங்க சினிமால பார்க்காத கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல, எங்கிருந்தும் காப்பி அடிக்கல. எந்த படத்தோடய நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட். சோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை ஃபிலிம். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. விஷால் ரிவ்யூவரா? அது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த விஷால் ரிவ்யூவர் யாருன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ. நான் ரிவ்யூஸ் பெருசா பார்க்கல. ஐ திங்க் ஒன்னு ரெண்டு யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிட்டு படம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன் நான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் இருக்கதான் செய்யணும். அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன். ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஷுவலா காட்டல. நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். யாரா ஒருத்தரை வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். தில்லு இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு சீனாவது சொன்னாங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சீரியஸ்லி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன். பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரிட்டி எதுவுமே காட்டல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கணும். அதை நம்ம தப்பா காட்டவே இல்ல. எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான். எப்படி குழந்தை பிறகுது அப்புறம்? இது என்ன கேள்விங்க? ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட். தட் இஸ் நாட் த ட்ரூ. ஆர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யம் இல்ல, யதார்த்தம் இல்லைன்னா புருஷனும் விட்டு போயிடுவான், பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான். அது அவங்க மேபி அதனால்தான் நிறைய டிவோர்ஸுங்களும் நடக்குது. பிகாஸ் தட் இஸ் நாட் த வே. அதர் தென் அபியூஸ் எமோஷனலி, பினான்சியலி, பிசிக்கலி ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க, இல்ல நம்மள ஏமாத்துறாங்கன்றத தவிர மத்தபடி புருஷன் பொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த இன்டிமெசியை நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம். நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் வெரி போல்ட்லி டெல்லிங் யூ தட். How can you say that husband and wife குள்ள இருக்கிற romance வந்து it is a obscene thing and we have not shown it like that. இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா, நீங்க ஏன் எனக்கு இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? போங்க. I want to see you all becoming members. We are going to நிறைய கண்டென்ட் கொடுக்க போறோம். Encourage us because கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பா அது இல்லாம எங்களால பண்ண முடியாது. சோ நீங்க வந்து என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. நிறைய படங்கள் இந்த மாதிரி முடங்கி கிடக்கு. மேபி வில் கம் அப் வித் மோர் ஃபிலிம்ஸ், குட் கண்டென்ட். ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க. மேபி வி கேன் சப்போர்ட் தெம். மேபி வி கேன் பிரிங் இட் டு அவர் சேனல். நல்ல கண்டென்ட் இருந்தா. ஆனா இது சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அது பண்ண முடியும். ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும், மத்தவங்களையும் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஐ எம் நாட் அட்வர்டைசிங் ஃபார் மணி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் எவ்வளவு உச்ச நடிகர்கள்லாம் பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் கீழே கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ். ஐ எம் டூயிங் திஸ். நான் வேற யாருக்கும் விற்கல. நான் வந்து நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன். ஸோ கோ அண்ட் டூ த ரைட் திங். சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் அஸ் and let me know how you like the film, if you liked it. Trend friend ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் subscribers and followers குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.